பிரைஸ் தி லார்ட். கிருபையுள்ள ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தாதி கர்த்தர் உன்னதமானவராயிருந்தும் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ள அவருடைய ஜனத்தை நோக்கி பார்க்கிற கர்த்தராக இருக்கிறார். மெய்யாகவே இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய கண்கள் உங்கள் மேல் பதிக்கப்பட்டிருக்கிறது. நாம் தியானிக்கும்படியாக எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 18வது அதிகாரம் 29வது வசனம். இஸ்ரவேல் வம்சத்தாரோ ஆண்டவருடைய வழி செம்மையாய் இருக்கவில்லை என்கிறார்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, என் வழிகள் செம்மையாயிராதோ, உங்கள் வழிகள் அல்லவோ செம்மையல்லாததாய் இருக்கிறது. நம்முடைய தேவனுடைய வழிகள் எப்போதும் செம்மையாய்த்தான் இருக்கும். அதில் நாம் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருடைய வழி செம்மையல்லாததாய் இருக்கிறது என்று குற்றப்படுத்தவும் அவசியம் இல்லை. இந்த தராசு இருக்கிறது. ஒரு பக்கத்தில் நாம் அந்த நிறைக்கல்லை வைக்கிறோம், படிகளை வைக்கிறோம். மறுபக்கத்தில் நாம் என்ன செய்கிறோம், ஒரு பொருளை தக்காளி என்று வைத்துக்கொள்ளும். தக்காளியை வைத்து என்ன செய்கிறோம், நிறுக்கிறோம். நாம் சரி செய்ய வேண்டியது தக்காளியைத்தானே தவிர இந்த நிறைக்கல்லை அல்ல. அது கான்ஸ்டன்ட், அது அப்படியே இருக்கும், அது செம்மையாய்த்தான் இருக்கிறது. அந்த தக்காளி இருக்கிற பக்கம்தான் செம்மையல்லாததாக இருக்கிறபடினாலே அதைத்தான் சரி செய்ய வேண்டும். இங்கே ஆண்டவருடைய வழி செம்மையல்லாததாக இருக்கிறது என்று இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறதுனால அவர்கள் அந்த நிறைக்கற்களை அந்த படியே சரி பண்ணுகிறது போன்ற ஒரு அனுபவத்தை அங்கே செய்கிறத பார்க்கிறோம். அது நிச்சயமாக இவர்களுக்கு ஆசீர்வாதமாகிறாது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய வழி செம்மையாய் இருக்கவில்லை என்கிறார்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, என் வழிகள் செம்மையாயிராதோ, உங்கள் வழிகள் அல்லவோ செம்மையல்லாததாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன் என்று சொல்லுகிறான். தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை பிரசங்கி தன் ஞானத்தினாலே கண்டான். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மை செம்மையாகத்தான் உண்டாக்கி இருக்கிறார். நாம் ஆண்டவரை குற்றம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஆண்டவருடைய வழி செம்மையாய் இல்லையே என்று சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. நாம் நம்மை தான் சீர்படுத்த வேண்டும், நம்மை தான் சரிப்படுத்த வேண்டும். நம்முடைய குறைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் சொல்ல வேண்டும். ஏசாயா 57:14வது வசனத்தில், வழியை உயர்த்தி உயர்த்தி அதை செம்மைப்படுத்தி இடரல்களை என் ஜனத்தின் நடுவழியிலிருந்து எடுத்து போடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறத பார்க்க. வழியை உயர்த்தி உயர்த்தி அதை செம்மைப்படுத்தி இடரல்களை என் ஜனத்தின் வழியிலிருந்து எடுத்து போடுங்கள். தேவ ஜனங்கள் இடறி இடறி விழுந்து விழுந்து முன் செல்கிறது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். இந்த கானான் யாத்திரையிலே செம்மையான பாதையிலே பெரும் பாதையிலே தேவ பிள்ளைகளாகி நாம் நேராக சீராக செல்ல வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு முன்பாக சீர்படுத்தி இந்த விசுவாச பிரயாணத்தில் முன்னேறுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போம். எங்களுடைய அன்பின் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையிலே செம்மையல்லாத எத்தனையோ சூழ்நிலைகள் எங்களை வாட்டிக்கொள்ளுகிறது ஆண்டவரே. சில வேளைகளில் நாங்களும் கூட உண்மையான சத்திய பாதையை விட்டு புரழ்ந்து போய்விடுகிறோம். கர்த்தர் எங்களை தயவாய் மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உமக்கு உகந்த ஜனங்களாய் எங்களை காத்துக்கொள்ளும். அந்தகார வல்லமைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். உடைய பிள்ளைகள் செம்மையான வழியில் நடந்து பரலோக ராஜ்யத்தை வந்தடைய கிருபைதார். இவர்களை ஆசீர்வதியும். இந்த நாளும் கூட உடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும். என்னென்ன காரியங்களுக்காக இவர்கள் கர்த்தரை நாடி வருகிறார்களோ அந்தந்த காரியங்களில் கர்த்தர் அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பலப்படுத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.